அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழ்வுடன் யாம் அழைத்தோம் இறை மக்களே வருக. இறையாசி பெறவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. அழிவிலா வாழ்க்கையால் வாழ்ந்திடுவே, திருவுடல் திருரத்தம் பருகிடுவே, திருப்பலி வாழ்கையே மீட்பினை நிறம் கண்டிட வானேவர் புகழ் பாடுங்கள். பாருங்கள் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரிவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிலம் கண்டிட வானேவர் புகழ் பாடுங்கள். பாருங்கள் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரிவோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பாராக. உலகமே தமதாகிக் கொண்டு தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறை வார்த்தையை விழுமையாக கொண்ட புனித சவேரியாரையும் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்ற புனித செசிலியாவின் உன்னத வார்த்தையை கொண்டு நமது விடுதியின் பாதுகாவலர்களுக்கு நன்றி கூறி ஆசை பெற இத்திருப்பலியில் கூடியிருக்கின்றோம். திருவிழா என்றாலே மகிழ்ச்சிதான். இம்மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிறது இன்று நமது விடுதிகளின் பாதுகாவலர்களுடைய திருவிழா. பல்லாயிரக்கணக்கான சொத்துக்களை பரமனுக்காக விட்டுக் கொடுத்தது புனித சவேரியாரின் ஆன்மா. பல்லாயிரம் மைல்கள் நடந்தது புனித சவேரியாரின் கால்கள். பல்லாயிரம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்தது புனித சவேரியாரின் கரங்கள். பல்லாயிரம் மனங்களை கொள்ளை கொண்டது புனித சவேரியாரின் அன்பு அணுகுமுறை. ஆம், இன்று பல பங்குகள் மற்றும் நிறுவனங்களின் பாதுகாவலராக இருந்து எங்களைப் போல பல இளைஞர்கள் அவரை நினைத்து பார்க்கவும் அவருடைய இயல்புகளை எல்லாம் தன்வயப்படுத்தி வாழ எடுத்துக்காட்டாகவும் இருந்து வருகிறார் நமது புனித சவேரியார். 3ஆம் நூற்றாண்டில் ரோமையில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் புனித செசிலியம்மாள். இவர் ஒரு கன்னி, தியாகி மற்றும் இசைக்கலைஞர். ஆகவே இவரை இசைக்கலைஞர்களின் பாதுகாவலராக திருச்சபையால் போற்றப்படுகிறார். இப்பெரும் புனிதர்களை திருச்சபை நமக்கு கொடுத்தது
சிறப்பு என்றால் அதைவிட சிறப்பு நமது விடுதிகளின் பாதுகாவலர்களாக கிடைக்கப் பெற்றது. இருவரும் இறுதி வரை நம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையால் கவரப்பட்டு இறுதி வரை அவரை இறுக பற்றிக் கொண்டு இன்னங்களிலும் இடுக்கண்களிலும் நம்பிக்கையில் தளராது அன்றாட நற்கருணையில் புத்துயிர் பெற்றவர்களாய் உலகம் முழுவதும் கிறிஸ்துவம் பரவ இதோ இன்று நீங்களும் நானும் விழா கொண்டாட இத்திருப்பலியில் இணைய காரணமாக இருக்கின்றார்கள். ஆகவே நாமும் தம்மையே பலியாக்கி நமக்காக உணவாக மாறி நம் உள்ளத்திற்கு தேடி வந்து அருளையும் ஆசிரையும் அள்ளி கொடுக்கும் இத்தியாக திருப்பலியில் இந்த நிறுவனங்களை வழிநடத்துபவர்களுக்காகவும் பேராசிரியர் பெருமக்களுக்காகவும் நமது இல்லத்தில் தங்கி பயிலும் மாணவர்கள் அனைவர்களுக்காகவும் இப்புனிதர்கள் போல சரித்திரம் படைக்கவும் உடல் உள்ள சுகத்திற்காகவும் நம்பிக்கை நிறைந்த உண்மை வாழ்வு வாழ்ந்து சமுதாயத்தை அன்பு செய்யவும் தன்னை அன்பு செய்து பிறரையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை தூய ஆவி வழியாக பெற இத்திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய இந்த புனிதமான தருணத்தில் நம் விடுதியின் பாதுகாவலர்களுடைய திருப்பலிக்கான தொடக்க சின்னமாக குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. குத்துவிளக்கு என்பது ஒளியின் அடையாளம். அது நம் வாழ்வில் இருந்து இருளை அகற்றி அறிவு, அமைதி, அன்பு, ஒற்றுமை, சமாதானம் ஆகியவற்றின் ஒளியை பரப்பும் சின்னம். ஒளி நம் மனங்களிலும் பரவி நம் ஹாஸ்டல் குடும்பத்திற்கும் நம் வாழ்க்கைக்கும் கடவுளின் அருளையும் அமைதியையும் வழங்கட்டும். ஒளி எப்போதும் இருளை வெல்வது போல இன்றைய இந்த புனித ஒளி நம் இதயங்களிலும் நம் கல்வியிலும் நம் எதிர்காலத்திலும் ஆசீர்வாதமும் நிறைந்ததாக பிரகாசிக்கட்டும். இந்த ஒளியின் வழி நம் வாழ்வில் கடவுளின் கிருபை என்றும் நிலைத்திருக்கட்டும். இப்போது கடவுளின் அருளால் ஒளிரும் இந்த குத்து விளக்கின் முதல் திரியை ஏற்றுவதற்கு நம் மதிப்பிற்குரிய தாளாளர் தந்தை ஜெரால்டு எம்எம்ஏ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இரண்டாம் திரியை ஏற்ற பாய்ஸ் ஹாஸ்டல் வார்டன் 4 பேரை அழைக்கிறோம். மூன்றாவது திரையை ஏற்ற கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டன் 2 பேரையும் அழைக்கிறோம். Dear students, this is sacred time. We are here to thank as well as invoke God's blessing. Therefore, when the names are announced, don't shout or whistle. Please keep quiet. All those who are here, staffs, kindly take care of them. நான்காவது திரையை ஏற்ற மாணவர்கள் 4 பேரை அழைக்கிறோம். ஐந்தாவது திரையை ஏற்ற மாணவிகள் 5 பேரை அழைக்கிறோம். திரு இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த நாள் நம் வாழ்வின் மிக முக்கியமான நாள். நம்முடைய கல்லூரி விடுதிகளின் பாதுகாவலர்களான புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் புனித செசிலி அம்மாவினுடைய விழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் இந்த நாளை ஆசீர்வதிக்கும் இறைவன்
நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். சிறப்பாக கல்லூரி நிறுவனர் தந்தை, மற்ற அருட்தந்தையர்கள், அருட்கன்னியர்கள், இங்கு படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும் சிறப்பாக இந்நேரத்திலே ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த உன்னதமான திவ்ய திருப்பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித செசிலியா மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் விழாவை கொண்டாடி மகிழும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம்மடியாராகிய அவர்களை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை நாங்கள் பின்பற்றிய வேண்டிய எடுத்துக்காட்டுகளாகவும், உம் திருமகன் கிறிஸ்து தம் ஊழியர்களிடத்தில் ஆற்றும் அரிய செயல்களை அறிவிப்பவையாகவும் விளங்க செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14, 15 மற்றும் 19 20 வரை. ஆண்டவர் கூறுவது: நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன். பாலை நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன். நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளமையின் நாள்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். இஸ்ரேல், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். மாறாக அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் எனக்கு பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயமும் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது.
அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவு அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர எனக்கு எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறை உன்னை வாழ்த்திடாயே என் மன்னவா உன்னை பாடவே என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 இறை திருவசனங்கள் 1-8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களை மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை, என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மனித மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்போரோ என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நமது கல்லூரி விடுதியின் பாதுகாவலர்களின் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இன்றைய நாள் நம்முடைய பாதுகாவலர்களுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்த்து அதிலிருந்து நம் வாழ்வுக்கு நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய பரிந்துரையும் பாதுகாப்பும்
நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏழை கைம்பனுடைய விடாமுயற்சியை நாம் பார்க்கின்றோம். நேர்மையற்ற ஒரு நடுவரிடத்தில் இந்த கைம்பன் போராடி தன்னுடைய நீதியை பெறுகின்றார். Perseverance of the widow. It is very, very important to learn in our life. இந்த விடாமுயற்சியை நாம் நம்முடைய வாழ்வில் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏழை கைம்பனின் மனநிலையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது எது என்று பார்க்கின்ற பொழுது, எதற்காகவும் விட்டு கொடுக்காத ஒரு மனநிலையை அந்த ஏழை கைம்பனிடத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. சாக்கு போக்கு சொல்லி தன்னுடைய வேலையை செய்யாமல் அவள் நிறுத்தவில்லை. நேர்மையற்ற நடுவர், அவருக்கு கடவுள் பயம் இல்லை, மக்களை அவர் மதித்ததில்லை, இந்த பெண் துன்பம் படுகிறாளே என்று அவருக்கு இரக்கமும் இல்லை. ஆனால் இந்த ஏழை கைம்பெண் ஒவ்வொரு நாளும் சென்று அவரிடத்திலே நீதி கேட்கின்றார். எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் செல்லுகின்றாள். அவளுடைய விடாமுயற்சியை நாம் இங்கு பார்க்கின்றோம். எந்த ஒரு சூழலும் அவளை தடுத்து நிறுத்தவில்லை. ஆம், விடாமுயற்சி தான் வெற்றியின் முதல் படி. தோல்வியை சந்திக்காத வெற்றியாளர்கள் யாரும் இந்த உலகில் இல்லை. எல்லாருமே தோல்வியை சந்தித்து விடாமுயற்சியோடு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தவர்கள் தான் இன்று உலகம் வெற்றியாளர்களாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கடந்த வாரத்திலே நாம் இந்தியா முழுவதும் பெண்களின் உலக கோப்பை வெற்றியை கொண்டாடி கொண்டிருந்தோம். எத்தனை ஆண்டுகள் அவர்கள் ஃபைனல் வர போயும் தோத்து திரும்பி வந்தாங்க. ஆனால் முயற்சியை கைவிடவில்லை. அதே விடாமுயற்சி நமக்கும் இருக்க வேண்டும் என இந்த கைம்பன் நமக்கு இன்று சொல்லித் தருகின்றாள். இந்த விடாமுயற்சியை பற்றி பேசுகின்ற பொழுது, perseverance is the power of the powerless. சக்தி இல்லாதவர்களின் சக்தியாக இருப்பது விடாமுயற்சி. இன்னைக்கு நான் 1 மணி நேரம் படிச்சேன், எதுவுமே தலையில ஏறல அப்படின்னா திரும்பவும் படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். விடாமுயற்சி நமக்கு சக்தியாக விளங்குகின்றது. இட்ஸ் a power of the powerless. நாம என்ன பண்றோம், ரெண்டு தடவை படிக்கிறோம், 4 தடவை படிக்கிறோம், இது நமக்கு வராதுன்னு சொல்லி மூடி வச்சிடறோம். விடாமுயற்சி தான் நம்முடைய சக்தி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என திருக்குறள் நமக்கு சொல்லித் தருகின்றது. நாம் முயற்சி செய்கின்ற பொழுது நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. Perseverance means not giving up when things are not on our way. விடாமுயற்சி என்பது நாம் எதிர்பார்த்தபடி எல்லாம் நிறைவேறவில்லை என்றாலும் நடக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து முயற்சிப்பதுதான் விடாமுயற்சி. அதற்கு நமக்கு தேவை நம்முடைய நம்பிக்கை. நம்மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை தான் நம்முடைய விடாமுயற்சிக்கு வழிவகுக்க முடியும். அறிவாளியாக பிறக்காதது நம்முடைய தவறு இல்லை. அறிவாளியாக பிறக்காதது நம்முடைய தவறு இல்லை. மாறாக முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் நம்முடைய தவறு. முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் கொண்டாடுகின்ற புனித சவேரியார், புனித செசிலி அம்மா, இவர்கள் இருவருமே இந்த விடாமுயற்சிக்கு பெயர் போனவர்கள், உதாரணமாக விளங்குகின்றவர்கள். புனித சவேரியார் மறைபரப்பு பயணத்திற்காக கப்பலிலே பயணம் செய்து இந்தியா நோக்கி வருகின்றார். பல்வேறு நோய்கள், சிக்கல்கள், புயல் என அனைத்தையும் எதிர்த்து அவர் இங்கு வந்து சேருகின்றார். இந்தியா வந்து சேர்ந்த பிறகும் புதிய மொழி, புதிய மக்கள், புதிய கலாச்சாரம், புதிய உணவு என எவ்வளவோ கஷ்டங்கள், தனிமை, நோய், மக்களின் எதிர்ப்பு என அனைத்தையும் அவர் எதிர்கொண்டாலும்
விடாமுயற்சியோடு கிறிஸ்துவை போதிக்கின்ற தன்னுடைய பணியை அவர் செய்கின்றார். புனித செசிலி அம்மா கடவுளை தவிர உயர்வானது என்னுடைய வாழ்வில் இல்லை என சொல்லி தன்னுடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணிக்கின்றார். குடும்பம் அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என திணிக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் எதிர்த்து என் வாழ்வு கடவுளுக்கு என அவர் செயல்படுகின்றார். சோதனைகளில் பிறருடைய பேச்சுக்களில் அவர் வீழ்ந்து விடவில்லை, வெற்றி பெறுகின்றார். இவர்கள் இருவருமே நம்முடைய கல்லூரி விடுதிக்கு பாதுகாவலர்களாக கிடைத்திருப்பது நமக்கு மிக முக்கியமான நற்செய்தி. அவர்களுடைய விடாமுயற்சி நம் வாழ்வில் அர்த்தம் தர வேண்டும். விடாமுயற்சி தான் அவர்களின் வாழ்வின் வெற்றியின் அடித்தளமாக அமைந்தது. அதை நாமும் நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். உங்கள் வாழ்வுக்கான மிக முக்கியமான உதாரணம் யார்? விடாமுயற்சி என்றால் உங்கள் நினைவுக்கு வருவது யார்? விடாமுயற்சினா யார் உங்க நினைவுக்கு வர்றாங்க? உங்க மைண்டுக்கு முதல்ல வர்ற ஆள் யாரு? யாருமே வரலையா? நல்ல ஒரு பதில் சொன்னாரு, நன்றி. விடாமுயற்சிக்கு அவரும் ஒரு எடுத்துக்காட்டு தான். நான் நினைச்சேன் யாராவது எங்க அப்பா அம்மா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நினைச்சேன். யாரும் சொல்லல. எங்க அப்பா அம்மா ஃபாதர் அப்படின்னு சொல்லி சத்தமா யாராவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். யாரும் சொல்லல. பிறந்தது முதல் இன்று வரை என் பிள்ளைய, என் பொண்ண, என் பையனை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விடாமுயற்சியோடு இன்றும் உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கொடுத்த காசை நம்ம கரியாக்கினாலும், தேவையற்ற வழியில் நாம் செலவு செய்தாலும், அவர்களுடைய வியர்வையும் இரத்தத்தையும் துக்கத்தையும் சோகத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளாவிட்டாலும் நமக்காக விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருப்பது நம் பெற்றோர் தான். செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது, வருஷம் முடிய போகுது, எப்படியாவது ஃபீஸ் கட்டணும், காசு கொடுக்கணுமேனு சொல்லி நமக்காக தலைவலி, வயிறு வலி, உடல் சரியில்லை என்று எந்த ஒரு சாக்கு போக்குக்கும் இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் நமக்காக கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் உழைப்பது நம்முடைய பெற்றோர்கள் தான். அவர்களுடைய விடாமுயற்சியை, அவர்களுடைய கடின உழைப்பை நாம் மறந்து விடுகின்றோம். பிறரை நம்முடைய ஹீரோவாக, ஹீரோயினாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். நமக்காக கஷ்டப்படுகிறவர்களை மறந்து விடுகின்றோம். உங்களுடைய வாழ்வின் வெற்றியின் உதாரணமாக, விடாமுயற்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது உங்களுடைய பெற்றோர்கள் தான். போய் அப்பா எனக்கு பைக் வேணும், எனக்கு ட்ரெஸ் வேணும், எனக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்ட காசு வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் போய் அவங்க முன்னாடி நிற்கும் பொழுதும் இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், எந்த வேலைக்கு போக போகிறேன், என்ன பண்ணா என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி என் நேரமும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்களை மறந்துவிட்டு எங்கோ உள்ள ஒருவரை நாம் நினைத்து கொண்டு அவர்தான் பெரிய ஆளுன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இன்று சமூகத்தின் அவல நிலையாக இருக்கின்றது. என் பெற்றோர் எனக்காக கஷ்டப்படுகின்றவர்கள், எனக்காக வியர்வையும் இரத்தமும் சிந்தி உழைப்பவர்கள், அவர்களை நான் மனதில் வைத்திருக்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்க அப்பா அம்மா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாம ஒவ்வொரு நாளும் எனக்காக உழைக்கிறாங்க, எனக்காக ஜெபிக்கிறாங்க, என் புள்ள நல்லா இருக்கணும்னு அவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோருக்காக நான் சாக்கு போக்கு சொல்லாமல், நான் எனக்கு தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, உடல் சரியில்லைன்னு சொல்லி காலேஜுக்கு கிளாஸுக்கு போகாம கட்டடிக்காம, எல்லா கஷ்டத்திலையும் எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கிற அப்பா அம்மாவை ஏமாத்தாம அவங்களுக்கு உண்மையா இருந்து நான் என்னுடைய வாழ்வை கட்டமைக்க தயாராக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய முயற்சியை இறைவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எப்படி அந்த ஏழை கைம்பன் அவளுக்கு எது எதிராக நின்றாலும் பரவாயில்லை, எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என இறுதி வரை போராடினாலோ அதை போல எனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது,
புரியல அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சூழல் முன் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று விடாமுயற்சியோடு வெற்றியை நோக்கி பயணிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 24:13 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: இறுதி வரை நிலைத்திருப்போர் பேறு பெற்றோர். கல்லூரியில் சேர்ந்து இறுதி வரை நிலைத்து நின்று வந்த குறிக்கோளை வெற்றியாக மாற்றுகின்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். இன்று உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? சோம்பேறியாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உழைக்க வேண்டும். நாளைக்கு என ஒதுக்கி வைத்துவிட்டு ஒவ்வொரு நாளும் நாளைக்கு என நாட்கள் முடிந்து போவதை தவிர்க்க வேண்டும். சாக்கு போக்கு சொன்ன நாட்களை விட்டுவிட்டு என்னால் இயன்றதை ஒவ்வொரு நாளும் நான் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மனதில் பெற்றோரை நினைத்து கொண்டு உள்ளத்தில் முயற்சியை இருத்தி கொண்டு விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். உங்கள் முயற்சியை இறைவன் ஆசீர்வதிப்பார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொன்னது. நேர்மையற்ற ஒரு நடுவரே அந்த கைம்பெண்ணுக்கு நல்லது செய்தார் என்றால் உங்கள் கடவுள் எவ்வளவு நல்லவர், அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் என்று இயேசு சொல்லுகின்றார். நீங்கள் விசுவசிக்கின்ற நம்புகின்ற கடவுள், நீங்கள் நல்லது செய்வீர்கள் என நம்புகின்ற கடவுள் உங்களுடைய பெற்றோர். என் புள்ள படிச்சிட்டுன்னா என் குடும்பம் மாறிடும், எங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் பெற்றோர்கள். அவர்களுக்காக விடாமுயற்சியோடு ஒவ்வொரு நாளும் படியுங்கள். வந்த வேளையில் குறிக்கோளில் கண்ணும் கருத்துமாக இருங்கள். இறைவன் உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதித்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தர இத்திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனின் ஆசீரும் அருளும் உங்களோடு இருந்து என்றும் உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 1-2 இறை வார்த்தையில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். தந்தையினிடத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடத்திலும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் பெயரால் நீங்கள் கேட்பதையெல்லாம் தந்தை உங்களுக்கு தருவார் என்று இயேசு சொல்லுகின்றார். இயேசுவின் வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட மக்களாக நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தாங்கள் செய்கின்ற செயல்களால் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் உம் இரக்கத்தையும் மாட்சியையும் மையப்படுத்தும் இறைவாக்கினர்களாக வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தும் தாளாளர் தந்தை ஜெரால்ட் எம்எம்ஏ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்யும் இறைப்பணியை இறைவா நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களது உடலிலும் மனதிலும் ஆரோக்கியம், அமைதி, வலிமை பெருகவும் இன்றைய விழாவின் பாதுகாவலர்களின் அருள் அவர்களை என்றும் வழிநடத்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லலே என் இறைவா, நோய்களினாலும் உடல்நல குறைவினாலும் அவதிப்படும் மக்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீரே நல்ல மருத்துவராகவும் உற்ற நேரத்தில் நண்பராகவும் இருந்து பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நாயகன் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களை நேர்மையாளர்களாகவும் காட்டிக்கொண்டு பிறரை இழந்து பேசும் மனப்பான்மையை போக்கி சுயநலம் மாறாமல் பொது நலங்களை கருத்தில் கொண்டு சுகாதார மனப்பான்மையோடு மற்றவர்களோடு ஒப்பீடு பேசாமல் வாழ வளர்த்தாட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் கல்லூரியில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும்.
அவர்களுக்கு நல்ல ஞானத்தை தர வேண்டியும் அவர்கள் தங்கள் வாழ்வுக்கும் கல்லூரியின் முன்னேற்றத்திற்கும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் உடனிருக்க வேண்டும் என்றும் எதிர்வரும் தேர்வில் அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகமெல்லாம் உன் சொந்தமாகிக் கொண்டாலும் ஆன்மாவை இழப்பாருகில் என்ன பயன் என்னும் இறைவார்த்தை கேட்ப வாழ்ந்த சவேரியார் போல நாமும் நம் ஆன்மாவை கற்றுக்கொள்ளவும் புனித செசிலியாவை பாதுகாவலியாக கொண்ட இசை கலைஞர்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில நொடிகள் நம்முடைய உதவி இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே எங்கள் கல்லூரி விடுதிகளின் பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் கல்லூரியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக விடுதியிலே தங்கி படிக்கின்ற மாணவ மாணவியர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற அவர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதியும். எங்களை நம்பி எங்கள் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் அவர்கள் எங்களை எங்கள் கைகளில் ஒப்படைத்திருக்கின்றார்கள். உமது அருளும் ஆசீரும் அவர்களுக்கு எந்நாளும் கிடைக்கவும், உம்முடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் அவர்கள் வளரவும், நல்ல ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் அவர்கள் வளர்ந்து குடும்பத்திற்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இவர்களை ஆசீர்வதித்தருள்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். பலியனவே அன்பில் இணைந்திடுவே, பலியனவே அன்பில் இணைந்திடுவே. ஆவின் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவன் நான் என்னை தருகிறேன். ஆவில் தந்த காணிக்கை போல ஆர்வமாய் நானும் தருகிறேன். ஏழை கைப்பெண் தந்தது போல எளியவள் நான் என்னை தருகிறேன். அடியே நிறைவேற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். அடியே நிறைவேற்றிடுவாய், அன்புருவாய் மாற்றிடுவாய். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். என்னை தருகிறேன் இயேசு தெய்வமே, என்னை முழுதும் உமக்கு தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, புனித செசிலியம்மாள் மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியாவின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பகுதிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு மாணவ செல்வங்களே, இப்போது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையானது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் தகுந்த தயாரிப்போடு இருப்பவர்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்காக நாங்கள், மற்ற அனைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இது என்னுடல் உன் உணவாகட்டும், இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். உண்மையின் வழி அது என்னில் நெஞ்சே, உலகின் வழி அது நான் நெஞ்சே. உண்மையின் வழி அது என்னில் நெஞ்சே, வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன். வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தேன், அன்பால் இன்னுயிர் தந்தேன். இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உன் நினைவாக செய்திடுவேன். இது என் ரத்தம் உன் பானமாகட்டும். இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மற்றும் புனித செசிலியாவின் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் அன்பு தீ பற்றி எறிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதர்களோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசீர்வாத தலை வணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூறுவாராக. தந்தையின் தலைப்பேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூய ஆவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பிரியமானவர்களே, இப்போது மாதா பாடல் பாடப்படும். அப்பொழுது குருக்கள் தங்களுடைய திருவுரையை இங்கேயே